நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையோடு தொடர்புடைய ஆறன்முளா பார்த்தசாரதி கோவில் பற்றியும் உலக புகழ்பெற்ற பாம்பு படகு போட்டி உருவான வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆறன்முளா பார்த்தசாரதி கோவில் கேரள மாநிலம் வந்தனத்திட்ட மாவட்டத்தில் பம்பை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. மகாபாரதத்தில் அர்ஜுனனின் தேரோட்டியாக பணியாற்றிய கிருஷ்ணன் பார்த்தசாரதி என்ற பெயரை பெற்றார். புராணங்களில் 6 மூங்கில் துண்டுகளால் செய்யப்பட்ட தெப்பத்தில் இந்த சிலை இங்கு கொண்டு வரப்பட்டதால கோயிலுக்கு ஆறன்முளா என்ற பெயர் வந்தது. கர்ணனை கொன்றதற்காக பிராய்ச்சித்தமாக அர்ஜுனன் இந்த கோயிலை கட்டியதா வரலாறு சொல்லப்படுது. படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு விஷ்ணு இங்கதான் உலக படைப்புகள் குறித்து அறிவுரை வழங்கினார். மகாபாரதத்தில் கோபம் அடைந்த கிருஷ்ணன் பீஷ்மருக்கு எதிராக சக்கரத்தை ஏந்திய போது பீஷ்மர் சரணடைந்தார். அப்போ பார்த்தசாரதி விஸ்வரூப தரிசனம் எடுத்ததை ஆறன்முளாவில் உள்ள சிற்பங்கள் சித்தரிக்குது. ஓணம் பண்டிகையின் போது ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய பாம்பு படகு பந்தயம் உலக புகழ் பெற்றதா சொல்லப்படுது. இந்த படகு போட்டிக்கும் இந்த ஆலயத்திற்கும் தொடர்பு இருக்கு. மகாபாரதத்தில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் நீண்ட தவத்திற்கு பிறகு ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். அப்போது பம்பை ஆற்றில் வெள்ளம் வந்தது. அந்த சமயம் ஒரு ஏழை தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் 6 மூங்கில்களால் செய்யப்பட்ட ஒரு தெப்பத்தின் மூலமா ஆற்றை கடக்க அவருக்கு உதவினார். இந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய விதமா படகு போட்டி ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையின் போது கொண்டாடப்படுது. ஓணம் பண்டிகையின் கடைசி நாளில் இந்த போட்டி நடைபெறும். சுமார் 100 அடி அதாவது 30 மீட்டர் நீளமுள்ள பாம்பு படகுகளில் 4 சுக்கான் பிடிப்பார்கள், 100 துடுப்பார்கள் மற்றும் 25 பாடகர்கள் பங்கேற்கிறாங்க. படகுகள் இசையின் தாளத்திற்கு ஏற்ப நகருது. உலகளவில் பிரசித்தி பெற்ற இந்த படகு போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளிக்கிறாங்க. இந்த நீர் விளையாட்டிற்கு பிறகு ஆறன்முளா கோவிலில் ஒரு பிரம்மாண்டமான விருது நடைபெறுது. 64 வகையான உணவுகள் இதில் இடம்பெறும். மூலவர் பார்த்தசாரதி கிழக்கு நோக்கி நின்ற நிலையில காட்சி தராரு. அவர் மீது தங்க கவசம் சாத்தப்பட்டு இருக்கு. இந்த தலை இறைவி பத்மாசினி தாயார். சாஸ்தா, யட்சியம்மன், நாகராஜன், பகவதி, பரசுராமர் உள்ளிட்ட பல சன்னதிகள் இருக்கு. பம்பை நதி தீர்த்தமா இருக்கு. பிறரை ஏமாற்றி செய்த பாவங்கள் இந்த தலை இறைவனை வழிபடுறதால நீங்கி மன அமைதி கிடைக்கும் என தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்குள்ள வன்னி மர காய்களை தலையை சுற்றி எரிந்தா தோஷங்கள் நீங்குவதா சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பனுக்கு சாத்தப்படக்கூடிய தங்க ஆடைகள் இந்த கோவிலில் பாதுகாக்கப்படுது. ஐயப்பனின் மண்டல பூஜையின் போது சபரிமலைக்கு எடுத்து செல்லப்படுது. கோவிலில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கை முழுவதும் அன்னம் தட்டுப்பாடு வராது என்பது ஐதீகமாக இருக்கு. இந்த திருக்கோவில் காலை 4 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்குது. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இருந்து 124 கிலோமீட்டர் தூரத்திலும் செங்கன்னூர் என்ற இடத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திலும் கோவில் அமைஞ்சிருக்கு. நாமும் சென்று இறையருள் பெறுவோம்.